ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு. அதாவது ஒரு வாக்கியம் எடுத்தோம்னா அதுல செயலை செய்யக்கூடிய நபர் செயலானது சொல்லப்பட்டிருக்கும். அந்த செயலானது யாரை போய் அழைக்கிறது, இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரிக்கெட். நான் கிரிக்கெட்டை விளையாடுகிறேன். நான் கிரிக்கெட்டை விளையாடுகிறேன். நான் கிரிக்கெட்டை விளையாடுறேன். இது செயலை செய்யக்கூடிய நபர். என்ன செயலானது செய்யப்படுகிறது, அந்த செயலானது யாரை போய் அடைகிறது, என்ன விளையாடுறேன் தகவல் சொல்லப்படுகிறது. இப்போ பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு வாக்கியம். ஸோ அப்படின்னா இந்த சென்டென்ஸ்னா என்ன? சென்டென்ஸ்னா கோர்வைகளான வார்த்தைகள், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், கோர்வைகளான வார்த்தைகள். That gives complete sense or meaning. முழுமையான அர்த்தத்தை தருது. இது கோவைகளான வார்த்தைகள். இது ஒரு முழுமையான அர்த்தத்தை தருது. அதனால இந்த வாக்கியம்னு சொல்றோம். அதுக்கான பேட்டர்ன் என்ன, எந்த விதத்துல அது எழுதப்பட்டிருக்கு? அதாவது செயலை செய்யக்கூடிய நபரும் செயலும் மட்டும் தரப்பட்டிருக்கா, அல்லது அந்த செயலானதை எதை போய் அடைகிறது, இந்த தகவலும் இருக்கா, இல்லை வேற எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதுக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான் சப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சப்ஜெக்ட்ங்கிறது இருக்கும், வேர்புங்கிறது இருக்கும். இந்த வார்த்தை எடுத்துட்டோம்னா சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் பொருளானது இருக்கு. என்ன விளையாடுறேன் அப்படிங்கிறது. இந்த பொருளானது நேரடியாக ஒரு பொருளானது தரப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த பொருளானது ஒருத்தரிடம் தரப்படுகிறது, இன்னொருத்தருக்கு அந்த பொருளானது போகுது. அப்ப அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஸோ நம்ம இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கறத அத வெறும் பொருள் மட்டும்தான் இருக்கு யாருக்கு அப்படிங்கிற தகவல் இல்லைன்னா அது வெறும் ஆப்ஜெக்ட்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடும். ஒருவேளை பொருளானது ஒரு நபரை போய் அடைகிறது, இப்போ யாருக்கு போய் அடைகிறது அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல எழுதும். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிளாஸ்ல, வேர்ப் பத்தி பார்க்க போறோம், ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்லயே டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இந்த காம்ப்ளிமெண்ட் விஷயம் இருக்கு. ஸோ அட்ஜங்க் அப்படிங்கிறது இருக்கு. எஸ்விஏ இப்போ கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் எஸ்விஏ அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அட்ஜெக்ட் பேட்டர்ன்ல இருக்கு, எஸ்விடி பேட்டர்ன்ல இருக்கு, எஸ்விடிஓஐஓ. இந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்கன்னா ஒருவேளை செயலை செய்யக்கூடிய நபரும் செயலும் தரப்பட்டிருக்குன்னா எஸ்வி பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். So various patterns that we come across in identification, SVIODO, SVDOIO, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த பேட்டர்ன்னா என்ன, ஒவ்வொரு பேட்டர்ன் நம்ம பார்க்கறது இந்த டிஓனா என்ன, ஐஓனா என்ன அப்படின்ட்டு நம்ம அந்த வார்த்தைகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா கத்துக்கலாம். If time permits, we'll move on to complement and adjunct. First, we will be thorough with these three things. Okay, subject, verb, object, and in object, direct object, indirect object. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம்? வாக்கியம்னா ஒரு கோர்வைகளான வார்த்தைகள், அது முழுமையான அர்த்தத்தை தரும். செயலை செய்யக்கூடிய நபர், என்ன செயலானது செய்யப்பட்டிருக்கிறது, அந்த செயலானது யாரை போய் அடைகிறது, இந்த தகவல் அனைத்தும் வாக்கியத்தில் இருக்கும். Not all sentences will have object. அந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்புமா இருக்கலாம். அப்போ அது சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன், எஸ்பி பேட்டர்ன்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்.
ஐ வாக். நான் நடக்கிறேன். யார் நடக்கிறா? நான் நடக்கிறேன். நான்கிறது சப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன்? நடக்கிறேன். இப்ப இந்த சென்டென்ஸை பார்த்தோம்னா இது என்ன பேட்டர்ன்ல மேம் இருக்கு? எஸ்பி பேட்டர்ன்ல இருக்குன்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஷீலா நீஞ்சரா. ஷீலா நான் நீஞ்சலைங்கிற போது ஐ ஸ்விம். மூன்றாவது நபர் ஷீலா ஸ்விம்ஸ். ஷீலா நீந்துகிறார். ஷீலாங்கிறதுதான் செயலை செய்யக்கூடிய நபர். யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். இட் ஸ்டாண்ட் ஃபார் சப்ஜெக்ட். அவர் என்ன பண்றா? நீங்கிறார். இது verb ஆயிடுது. இந்த சென்டென்ஸ்னுடைய பேட்டர்னே எஸ்வி அப்படின்னு சொல்லலாம். எஸ்வி பேட்டர்ன் சப்ஜெக்ட் verb இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல இந்த வாக்கியமானது அமைக்கப்படுகிறது. ஒருவேளை ஆப்ஜெக்ட கொண்டு வர பிக்சருக்கு பொருளை தர பொருளை கொண்டு வர இந்த வாக்கியத்துல அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ரம்யா plays keyboard. ரம்யா கீபோர்டை வாசித்தாள். விளையாடினாங்கிறது இல்லை, வாசித்தாள் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வாக்கியம் நமக்கு தருது. யார் அந்த செயலை செய்யறா? Who is performing the action? ரம்யா is performing the action. ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம்னா அதுல யாரை பத்தி பேசப்படுது, அவங்க என்ன செய்யறாங்க, நீ யாரையாவது போய் அந்த செயலானது அடையுதா, என்ன விளையாடுற, என்ன வாசிக்கிறா அப்படிங்கிற கேள்வி வரும். ரம்யா பிளேட் அப்படின்னா ரம்யா பிளேட் ஃபுட்பால்னு நான் சொல்லலாம். ரம்யா பிளேட் ஃப்ளூட்னு சொல்லலாம். ரம்யா பிளேட் கீபோர்டுன்னு சொல்லலாம். இது வேணாலும் இருக்கலாம் அந்த வாக்கியத்துல, இல்லையா? இப்ப இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அதை சப்ஜெக்ட் என்று சொல்கிறோம். இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ஆனது ரம்யாங்கிற நபர். அவங்க என்ன பண்றாங்க? வாசிக்கிறாங்க. ரம்யா பிளேடு. இந்த verb வந்து வினை சொல் வந்து பிளேடு. வாசித்தார். ரம்யா கீபோர்டை வாசித்தார். என்ன வாசிக்கிறா? ரம்யா பிளேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரம்யா என்ன வாசிக்கிறா? ஆரஞ்சு பிளேட் என்ன வாசிச்சா? அவர் கீபோர்ட வாசிச்சா. இந்த இடத்துல இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னமா? இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து SVO சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஓகே. இந்த verb ஆனது சப்ஜெக்டுக்கு பிறகு வருகிறது, ஆப்ஜெக்டுக்கு முன்பாக வருகிறது. Verb comes after the subject and before the object. இந்த வேர்புங்கிறது ஆக்சிலரி வேர்பா இருக்கலாம், துணை வினை சொல் ஆக்சிலரி வேர்ப், மாடல் வேர்ப் ஐ கேன் சிங் என்னால் பாட முடியும். இதெல்லாமும் கொடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த வாக்கியத்துல. வினை சொல்லுனா டைரக்டா ஆக்ஷன் வேர்ப் தான் இருக்கணுங்கிறது கிடையாது, இல்லையா? துணை வினை சொல் இருக்கலாம், ஒரு மாடல் வேர்ப் இருக்கலாம், இதெல்லாமே அதுல இணைக்கப்பட்டிருக்கலாம். So remember these two things. Verb appears after the subject and before the subject. The objectங்கிறது பார்ப்போம் இல்லையா? என்ன வாசிச்சான்? இங்க நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? வாட் வாட் இட் ரம்யா பிளே? ரம்யா என்ன சார் வாசிச்சா? வாட்ங்கிற கேள்விக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது ஒரு பொருள். We use this question word what for things. ஒரு பொருள் என்ற பொழுது நாம் இந்த கேள்வி வார்த்தையான வாட்டை பயன்படுத்துகிறோம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? அப்படின்னா வாட்டுங்கிறதுதான் பொருளுக்கு சொல்லுவோம். வேற என்ன இருக்கு நாம் சொல்றதுக்கு? யாரை, சப்போஸ் இந்த சென்டென்ஸ்
He saw her mother. அவள் அவளுடைய அம்மாவை பார்த்தாள். இப்ப நீங்க என்ன கேட்பீங்க? வாட் டிட் ஷி சீ நான் கேட்பீங்க. யார அவ பார்த்தான்னு தானே கேட்பீங்க. யார அவ பார்த்தா? அவள் அவளுடைய அம்மாவை பார்த்தாள். இது பார்க்கும் பொழுது கூர்ந்த கேள்வி கேட்கப்படுது, உபயோகிக்கப்படுது. யாரை அவள் பார்த்தாள்? ஒரு நபர் என்ற பொழுது நாம் இந்த கேள்வி வார்த்தையான ஊமை உபயோகிக்கிறோம். யாரை? என்ன வாசித்தால்? கீபோர்ட வாசித்தார். ஒரு பொருள்ங்கிற வரும்போது வாசனை தெரியும். யாரை? கேள்வி. யார அவ பார்த்தா? அவ அவளோட அம்மாவை பார்த்தா. Whom did she see? She saw her mother. Whom did she saw அப்படின்னு கேட்க மாட்டோம். யார அவ பார்த்தா? Whom did she see? She likes music. அவளுக்கு இசைனா பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும்? இசைனா பிடிக்கும். Whom does she like? நான் கேட்போம். இசைனா பிடிக்கும். What does she like? She likes music. அப்போ அது வந்து ஒரு பொருளாக இருக்கு. நபராக இருக்கு. நபராக இருக்கா? நபராக அது இல்லை. இது இரண்டுமே கலந்து இருக்கக்கூடிய வாக்கியமாக இருந்தா உங்களுக்கு அது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளா, ஒரு நபரை பற்றின தகவலும் தரப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை முதல்ல பார்க்கணும். ஓகே, ஏமா அயன்ஸ் ட்ரெஸ். ஏமா தன்னுடைய ட்ரெஸ்ஸை அயன் செய்து கொள்கிறார். அவள் எதை அயன் பண்றா? தன்னுடைய துணியை அயன் பண்ணுறா. ஏமாங்கிறது சப்ஜெக்ட். அயன்ஸ் வேற யாரோட துணியாவது அயன் பண்றதா? தன்னுடைய துணியை தானே அயன் பண்ணிக்கிறா இல்லையா? இந்த மூன்றாவது நபர் ஏதாவது தகவல் தரப்பட்டிருக்கா? வேற யாரோடையாவது துணியை அயன் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கா? தன்னுடைய துணியை அயன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அவன் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கிறான். டீச்சர்ஸ் இங்கிலீஷ். அவன் என்ன சொல்லிக் கொடுக்குறான்? அவன் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்குறான். Again, this sentence is in pattern of SVO. மூன்றாவது நபர் பெயர். மூன்றாவது நபர் ஒரு பிரதி பெயர் சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல பன்மை வார்த்தையானது அவர்கள். தே prepare lunch. அவர்கள் மதிய உணவை தயாரித்தனர். அவங்க என்ன தயாரித்தாங்க? மதிய உணவை தயாரித்தாங்க. யாரு? அவங்க. அவங்கிறது பத்து தயாரித்தது. prepare verb. What did they prepare? They prepare lunch. This becomes the object. So the given sentence over here is in pattern of yes, we, o. Okay? இந்த மூணு வாக்கியங்களுமே SVO பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய வாக்கியங்கள். பொருள்னு வரும்பொழுது என்ன, வாட் என்ற கேள்வி கேட்கிறோம். யாருக்கு நபரானது தரப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப பூங்கிற கேள்வியை நம்ம பயன்படுத்துறோம். Sentences which have direct object, indirect object. நேரடியான பொருள். அந்த பொருளானது யாரை போல் அடைகிறது. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். நம்ம கிளாஸ்ல வந்து எப்போதுமே வேலையை பண்ணுவோம். நம்ம வந்து இன்னும் பெற்றோர் ஒரு பேனாவை கொடுப்போம், இல்ல பென்சிலை கொடுப்போம். ஐ கேவ் என்ன கொடுக்குறேன்? ஒரு பேனாவை கொடுக்குறேன்.
ஐ கேவ் அ பென். இப்படி இருந்ததுன்னா என்ன பேட்டர்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் அ பென். நான் பேனாவை கொடுத்தேன். யார் கொடுக்கிறா? நான். என்ன கொடுக்குறேன்? பேனாவை கொடுக்குறேன். பொருள் என்ன கொடுக்குறேன்? வாட் டிட் ஐ கிவ்? வாட்ங்கிற கேள்வி உபயோகிக்கிறோமா? ஒரு பொருள் வரும்போது இங்க வினை சொல் வந்து give கடந்த காலத்துல இருக்கு. ஐ கேவ் அ பென். நான் இதோட இந்த சென்டென்ஸை முடிச்சுக்கிறேன். ஐ கேவ் அ பென் டு ஹிம். நான் பேனாவை அவனிடம் கொடுத்தேன். இந்த பேனாவானது இப்ப யார போய் சேருது? அவனை போய் அடையுது. நான் பேனாவை கொடுத்தேன். சிம்பிளா முடிஞ்சுட்டு நான் சப்ஜெக்ட் ஆகுது. ஆனா அந்த பேனாவை கொடுத்தேங்கிறதோட முடியுதா? அந்த பேனாவானது இன்னொருத்தரை போய் அடையுது. Another person. So, what do we do over here? We categorize. I as subject, gave as verb, பேனா பொருள். பொருளானது தரப்பட்டிருக்கிறது. வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஒரு பொருளாக அமைந்து விட்டிருக்கிறது. அதனால் இது டிஓ. டிஓனா என்ன மேம்? டைரக்ட் ஆப்ஜெக்ட். நேரடியாக ஒரு பொருளானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு verb முடிந்த பிறகு, அதாவது வினை சொல் முடிந்த உடனேயே ஒரு பொருளான தகவல், பொருளை பற்றிய தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு வரக்கூடிய வார்த்தை டு ஹிம். இந்த பேனாவானது யாரை போய் அடைகிறது? ஐ கேவ் அ பென். நான் அந்த பேனாவை யார்கிட்ட கொடுத்தேன்? நான் பேனாவை கொடுத்தேன், சரி. அந்த பேனாவை யார்கிட்ட கொடுத்தேன்? டு ஹிம் டிட் ஐ கிவ்? ஐ கேவ் டு ஹிம். டு ஹிம் அவனிடம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுது? இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். செயல் முடிந்தவுடன் அந்த செயல் நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். யார்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்கிறேன்னா என்ன கொடுக்குறேங்கிறது நீங்க சொல்ல முடியுமா? ஏன் மேம் நீங்க இந்த கன்ஃபியூஷன்? ஏன் இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன்னா, இங்க பொருளை பத்தி தரப்பட்டிருக்கா நபரை பத்தி தரப்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. ஒருவேளை பொருளானது உடனடியாக, அதாவது வினை சொல் பிறகு எழுதியிருக்கிறது என்றால் அதை நாம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்று எழுதிவிடலாம். அதன் பிறகு அந்த பேனாவானது யாரிடம் போய் அதை சேர்கிறது? யார்கிட்ட நான் கொடுத்தேன்? பென் டு ஹிம். பேனா யார்கிட்ட போய் சேருது? அவனை போய் அடையுது. அதனால இது ஐஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் என்ன? இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன்ங்கிற கேள்வி ஒரு மார்க் கொஸ்டினா கேட்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த சென்டென்ஸை படிச்சு பாருங்க. சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு பாருங்க. ஆப்ஜெக்ட பத்தின கூடுதலான தகவல், ஒரு பொருள், நபர் இரண்டுமே தரப்பட்டிருக்கா அப்படின்னா முதல்ல பொருள் பத்தின தகவல் தரப்பட்டிருக்கா, நபரினுடைய தகவல் தரப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் பண்ணுங்க. ஒரு பொருளானது முதலில் தரப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைக்கு, அதனால டிஓ. அதன் பிறகு நபரினுடைய தகவல். அதனால இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம என்னன்னு சொல்றோம்? எஸ்வி டிஓ ஐஓ. இதே சென்டென்ஸ நான் இப்படி எழுதுறேன். நான் அவனிடம் பேனாவை கொடுத்தேன். நான் பேனாவை அவனிடம் கொடுத்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஆனா அதே சென்டென்ஸை நான் இப்படி மாற்றி எழுதுறேன். நான் அவன்கிட்ட ஒரு பேனாவை கொடுத்தேன். பொருளானது கடைசியாக வந்து விட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா பொருள் முதல்ல வந்திருக்கா, நபரினுடைய தகவல் முதல்ல வந்திருக்கா? நபரினுடைய தகவல் தான் வந்திருக்கு. அவன்கிட்ட என்ன கொடுக்குறேங்கிறதே கடைசியில தான் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருந்ததுன்னா இங்க என்ன ஆகும்? ஐ கேவ் இங்கேயுமே அதான் வருது. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சப்ஜெக்ட்ன்றோம். எஸ்னா சப்ஜெக்ட், இல்லைன்னா இந்த கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். யாரிடம் கொடுத்தேன் அப்படிங்கிற தகவல் தான் முதலில் வந்து இருக்கிறது. ஆனால் இது என்னவாகும்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவன்கிட்ட நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க இல்லையா? அவன்கிட்ட நான் ஒரு சாக்லேட்டை கொடுத்தேன்னு சொல்லலாம், ஒரு புத்தகத்தை கொடுத்தேன்னு சொல்லலாம், பேனாவை கொடுத்தேன்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொருள். இது பொருளானது
பேனா ஒரு பொருள் திங். அதனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸோடைய அமைப்பு என்ன மேம்? இந்த சென்டென்ஸோடைய அமைப்பு பாசி அமைப்பு சப்ஜெக்ட் verb indirect object then comes the direct object. அர்த்தத்தோடைய இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான். ஆனா அதனுடைய பேட்டர்ன் அமைப்பு எப்படி இருக்கு? அதெல்லாம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ்ல வந்து. இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முதலிலும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் கடைசியாகவும் எழுதப்பட்டிருக்கு. வெயிட் ஃபார் a minute, you may make note of this example. ஒரு சென்டென்ஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அது முன்னும் பின்னுமா நான் மாற்றி அமைக்கும் பொழுது இந்த பேட்டர்னும் மாறி இருக்குது. எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றேங்கிறது இந்த உதாரணத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். டிஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனாதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். Is there any doubt to anyone regarding direct object, indirect object that I have taught until now? இப்போ வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த direct object, indirect object பத்தின சந்தேகம் யாருக்காவது இருந்தா நீங்க கேட்கலாம். Okay. One of you will ask me to explain the concept again with few more examples. இன்னும் கூடுதலான உதாரணங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு பாப்பப் ஆயிட்டு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நான் சொல்லித்தரேன். He bought his mother a phone. அவன் அவனுடைய அம்மாவுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்தான். இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். இந்த last is the statement. SPEVO, SPIO pattern sentences. I am explaining it with two more sentences. I hope this will clarify. Number one, Sundari gave biscuits. சுந்தரி பிஸ்கெட்களை என்னிடம் கொடுத்தார். அவன் அவனுடைய அம்மாவிற்கு போனை வாங்கினான். சுந்தரி பிஸ்கெட்டுகளை என்னிடம் கொடுத்தார். ஒரு சென்டென்ஸா வரும். கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா ரொம்ப ஈஸி. கான்சென்ட்ரேட். He bought his mother a phone. இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அவன் யார் வாங்குறா? அவன் வாங்கினான். அவனுடைய அம்மாக்கு என்ன வாங்கினான்? ஒரு போனை வாங்கினான். யார் அந்த செயலை செய்யறா? யார் வாங்குறா? அவன் வாங்குறான். தள்ளி பெயர் சொல்லி இங்கே எழுதப்பட்டது. அவன்கிறது சப்ஜெக்ட். ஒரு ப்ரோனோம்னா இங்க இது விட்டுருக்காங்க. ஒரு நபனுடைய பெயர் இல்லை. அவன் என்ன பண்றான்? வாங்கினா. இது verb. பொருளானது எழுதப்பட்டிருக்கா? இந்த வினை சொல் பிறகு என்ன வாங்கினாங்கிற தகவல் இருக்கா? யாருக்கு வாங்கினா?
அப்படிங்கிற தகவல் இருக்கா? யாருக்கு வாங்கினாங்கிற தகவல் இருக்கு. வெரி குட், தேங்க்யூ ஃபார் telling me. யாருக்கு வாங்கினாங்கிற தகவல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய அம்மாவுக்கு. whom, to whomங்கிற கேள்வி கேட்கிறோம். அதனால என்னவாகிறது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுவது. அவன் அவனுடைய அம்மாவுக்கு வாங்கினான். என்ன வாங்கினான்? வாட் இஸ் ஹி பை? என்ன வாங்கினான்? வாட்டுங்கிற கேள்வியை ஒரு பொருளுக்கு உபயோகிப்போம்னு சொன்னோமா? இது வந்து என்னது? டைரக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். வெரி குட். Now that you are answering me, I understand that you are able to make the difference. என்ன வித்தியாசம்? ஒரு நபரான தகவல் முதல்ல தரப்பட்டிருக்கா, ஆப்ஜெக்ட் ஆன தகவல் தரப்பட்டிருக்காங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்ப வருதுன்னு நான் நம்புறேன். சப்ஜெக்ட், verb, indirect object, direct object. இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு என்ன மேம்? சென்டென்ஸ்னுடைய பேட்டர்ன் என்ன? எஸ்வி, ஐஓ, டிஓ. ஓகேயா? சரி. அடுத்ததா, சுந்தரி கேவ் பிஸ்கெட்ஸ் டு மீ. சுந்தரி பிஸ்கெட்களை என்னிட்ட கொடுத்தா. சுந்தரி கொடுத்தா, என்ன கொடுத்தா? பிஸ்கெட்களை கொடுத்தா. வினை சொல்லுக்கு பிறகு உடனடியாக வரக்கூடிய தகவல் ஒரு பொருள், பொருளான தகவல் முதலாகவே வந்து விட்டிருக்கிறது. யார்கிட்ட கொடுக்குறா? என்னட்ட கொடுக்குறா. who is performing the action? யார் மிஸ்டேக் எல்லாம் கொடுக்குறா? நான் கொடுக்குறேனா? எனக்கு கொடுக்குறா. ரைட்டா? எனக்கு பிஸ்கெட்டே தரப்படுகிறது. நான் கொடுக்கல இன்னொருத்தருக்கு. எனக்கு தான் தர, நானா வாங்கிக்கிறேன். இன்னொருத்தர் எனக்கு கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். அந்த ரிசீவர். சுந்தரி இஸ் தி கிவர். அவதான் அந்த செயலை செய்யறா. சுந்தரி வந்து சப்ஜெக்ட், செயலை செய்யக்கூடிய நபர் சப்ஜெக்ட். என்ன பண்றா? கொடுத்தா. கேவ், கிவ்னுடைய பாஸ் ஃபார்ம் கேவ். இப்ப அந்த வேர்வுக்கு வந்து இப்ப என்ன கேட்பீங்க? உடனே சுந்தரி கேவ், என்ன கொடுத்தா சுந்தரி என்னன்னு கேட்பீங்க. என்ன கொடுத்தா? பிஸ்கெட்டுகளை கொடுத்தாங்க. பொருள் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கா. அதாவது வேர்வு ஆனதுக்கு அப்புறம் பொருள் பத்தின தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன கொடுத்தா? பிஸ்கெட்களை கொடுத்தா. அதனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த பிஸ்கெட்டுகள் யாரிடம் தரப்பட்டன? என்னிடம் தரப்பட்டது. டு மீ. இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் தான் வாங்கிக்கிறேன். முன்னாடி கொடுக்குறா, நான் வாங்கிக்கிறேன். செயலானது என்னை வந்து அடைகிறது. பிஸ்கெட்டுகள் என்னை வந்து தேடுகிறது. கொடுக்குறான், நான் வாங்கிட்டேன். சொல்லி சென்டென்ஸ் பேட்டர்னு எஸ்வி, இஓ, ஐஓ. இப்போ புரிஞ்சுதா? உங்களுடைய டவுட் கிளாரிஃபை ஆச்சா? ஒரு சென்டர்ல இருந்து இந்த சந்தேகம் வந்ததுனால நான் இப்ப கிளாரிஃபை பண்ணேன். For few seconds for you to make note of it. Yes. இது சம்பந்தமா நம்ம ஏன் ஒரு கேம் விளையாடி பார்க்க கூடாது? ஏன்னா இப்ப நான் வந்து சென்டென்சஸ் எல்லாம் காமிக்கிறேன். அதுல வந்து எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நீங்க எனக்கு சொல்லணும்.
indirect object. Shiva gave Meena a book. Gave indirect object. Shiva gave Meena a book. Indirect object எது இந்த சென்டென்ஸ்ல? சிவா தானே கொடுக்குறான். சிவா தான் செயலை செய்யறான். என்ன பண்றான்? கொடுத்தான். A very simple sentence wherein you are going to identify the indirect object over here. So one of you prompted me answer correct. யார்கிட்ட கொடுத்தான்? மீனாட்ட கொடுத்தான். யார் இந்த பொருளை வாங்கிக்கிறா? புத்தகத்தை யார் வாங்கிக்கிறா? மீனா வாங்கிக்கிறா. இந்த சென்டென்ஸ் வந்து subject, verb, indirect object, then comes direct object. So SV, IO, DO. மீனாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. கரெக்ட். He bought lunch for Ajay. அவள் அஜய்க்காக மதிய உணவை வாங்கினாள். He bought lunch for Ajay. He bought lunch. அவள் வாங்கினாள். என்ன வாங்கினாள்? லஞ்ச் வாங்கினாள். யாருக்கு வாங்கினா? அஜய்க்கு வாங்கினாள். இந்த சென்டென்ஸ்ல எதுப்பா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்? என்ன வாங்குறா? மதிய உணவை வாங்குறா. யாருக்கு வாங்குறா? To whom is she buying the lunch? She bought. To whom is she buying the lunch? She bought lunch for Ajay. ஜெய்க்காக வாங்கினான். Right. அதுதான் சரியான பதில். He threw Shiva's ball. அவன் சிவாவிடம் பந்தை தூக்கி போட்டான். அவன் அவன் தூக்கி போட்டான். He threw. அவன் தூக்கி போடுறது. யார்கிட்ட தூக்கி போட்டாங்கிற தகவல் சொல்லப்பட்டது. பொருள் சொல்லப்பட்டிருக்கா? என்ன தூக்கி போட்டான் கேள்வி சொல்ல முடியுமா? சிவாவை வந்து பதிலா நான் சொல்லணும்னா அவன் என்ன தூக்கி போட்டான்? சிவாவை தூக்கி போட்டான். நான் புரிஞ்சுட்டீங்க? கட்டாயமா மாட்டோம். சிவாவிடம் தூக்கி போட்டான் என்பதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். என்ன தூக்கி போட்டான்? பந்தை தூக்கி போட்டான். பந்துங்கிறது இங்க டைரக்ட் ஆகிட்டு யாருக்கு விட்டறியா அந்த பந்தை? சிவாவுக்கு விட்டறியா தூக்கி போட்டான். சரி, சிவாய்க்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். My brother bought me a bike. என்னுடைய சகோதரர் எனக்கு ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்தார். Brother bought me a bike. My brother, என்னுடைய சகோதரன். என்ன? சரி, அது சப்ஜெக்ட். பாட்ங்கிறது என்ன மேம்? வாங்கினார். அது வினை சொல். யாருக்கு வாங்கினாங்கிற தகவல் இருக்கா? என்ன வாங்கினாங்கிற தகவல் இருக்கா? மை பிரதர் பாட் அ பைக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? என்ன வாங்கினாங்கன்னா பைக் வந்திருக்கணும். பாட்டுங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வாங்கினாங்க அந்த வினை சொல்லுக்கு அப்புறம் என்ன வாங்கினாங்க பொருளான தகவல் சொல்லப்பட்டிருக்கா? யாருக்கு வாங்கினாங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கா? யாருக்கு வாங்கினாங்கிற தகவல் தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. யார் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்? நான். எனக்கு அவன் வாங்கினான் பைக்கை. என்னோட சகோதரன் எனக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தான். The baby gave her mom a kiss. குழந்தை தன்னுடைய அம்மாவுக்கு முத்தமிட்டது. Baby gave her mom a kiss. என்ன கொடுத்தது? முத்தமிட்டது. முத்தம் கொடுத்தது. யாருக்கு கொடுத்தது? தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்து? முத்தம். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகுது. Excellent. Now understood correctly. சரியா கண்டுபிடிச்சிருக்கேன். You have get the answer correct. And
hope you have understood the pattern of the given sentence. Subject verb pattern ஆ, SP DO IO pattern ஆ, SP IO DO pattern ஆ அப்படிங்கிறது எல்லாருக்குமே clear ஆ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். Without anyone having any doubts on this topic that I discussed, you may please ask me. If running short of time, எனக்கு காம்ப்ளிமெண்ட் அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்கன்னா போதுமான அளவு நேரம் இல்லை. நான் அடுத்த செஷன்ல எடுக்கிறேன். Before I end the session, I will end with a small thought. The thought is told by Swami Vivekananda. What is his thought? Everything is easy when you're busy, but nothing is easy when you're lazy. எல்லாமே சுலபமா தான் இருக்கும். நீங்க ஒரு வேலை எப்பொழுதுமே ஒரு ஆபீஸ்ல அந்த வேலையை நான் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், நான் பண்ணணும், அந்த ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்கன்னா கண்டிப்பாவே சுலபமா தான் இருக்கும். ஏன்னா அதை நோக்கிதான் பயணம் செஞ்சுருக்கீங்க, அந்த செயலை முடிக்கணும் தான் உங்களுடைய எண்ணமாவே இருக்கு. ஆனா பாத்துக்கலாம், யாராவது செஞ்சு கொடுப்பாங்க, சுலபமா தான் இருக்கு, பண்ணிடலாம் அப்புறமா அப்படின்னா எதுவுமே சுலபம் கிடையாது. நம்ம என்றா போல, அதாவது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பயணம் அவ்வளவு எளிது கிடையாது இல்லையா? இதுக்குமே நம்ம முயற்சி இடணும். பட் நத்திங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் லேசி. நம்ம சோம்பேறித்தனமா இருக்கோம்னா அப்ப எதுவுமே எதுவுமே சுலபமா நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. ரிமெம்பர் ஆல்வேஸ் திங்ஸ் வில் கம் டு யூ. ஒரு பொருளானது நம்ம எதை நோக்கி பயணிச்சிருக்கோம், அந்த எதுவா இருக்கோ அதை நம்ம டிராவல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் இன்னொரு நாள் நம்மளுடைய கட்டாயமா சேரும். அந்த வேலையே சுலபமா தான் இருக்கும். பண்ணாம நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கோம், ஒத்தி வச்சுன்னே இருக்கோம், பண்ணிடலாம் என்னத்தையும் நம்ம இருக்கோம்னா அது கண்டிப்பா நடக்காது. ஆக்ஷன், ஒரு செயலுக்கு கொண்டு வரணும் இல்லையா? அப்பதானே அந்த செயல் முடிஞ்சு போகணும். ஓகே, fine. So with this, I end the session over here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.